ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ராதிஸ் தமிழ் கிச்சன். ராதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பச்சை தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இது வந்து பச்சையாகவே இருக்கும். இப்படி உளிச்சோமா உள்ளே வந்து தட்டைப்பயிறு பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். இது வந்து நம்ம சாதம் செய்யும் போது அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா குக்கரில் சாதம் வேகும் போது தட்டைப்பயிறு வந்து ஈஸியாக வெந்துடும். இதே வந்து காஞ்ச தட்டைப்பயிறு எடுத்திங்கன்னா சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் பச்சை தட்டைப்பயிறு எடுக்கிறனால நான் அப்படியே போடுறேன். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும், அதே போல் கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ராதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் வந்து ஜீரக மிளகு, அடுத்ததாக 5 பல்லு பூண்டு உளித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். நான் போடுற மெஷர்மெண்ட் வந்து 2 கப் அரிசிக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வதங்கின பிறகு தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன், 150 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒருவேளை நீங்கள் காஞ்ச தட்டைப்பயிறு எடுத்துட்டிங்கன்னா அந்த வேக வச்ச தண்ணி வந்து கீழே ஊற்றாமல் எடுத்து வைங்க. தண்ணி அளந்து ஊற்றும் போது அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். அதுதான் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அது மஞ்சள், சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாயும் வரமிளகாயும் போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் நல்லா வதங்கிடும். அடுத்ததாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் வந்து 2 கப் அரிசி போட்டிருக்கேன். நான் 4 கப் தண்ணி சேர்க்குறேன். அடுத்ததாக உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்து ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 கப் ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். தட்டைப்பயிறு சாதம் வச்சு 3 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கின பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப மசாலா அரைக்கிற வேலை எதுவுமே இல்லை. இதே மாதிரி
ஒரு தட்டைப்பயிறு சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதேஷ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.